எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் K7. போன கிளாஸ் அப்போ நம்ம எப்படி சர்ச் இன்ஜின்ங்கிற இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ தேவையான சாஃப்ட்வேர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையானது பைத்தான். ஏன்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் யூஸ் பண்ண வெர்ஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு python.org/downloads போங்க. இந்த வெப்சைட் போனீங்கன்னா வரும். இதில் பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். நான் யூஸ் பண்ண வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் 2.7.6. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் தான் அழுத்தணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் மை கம்ப்யூட்டர் போங்க. அதில் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா விண்டோஸ் வரும். இதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் போங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்வரான்மெண்ட் பாத் செட் பண்ணணும் பைத்தானுக்கு. அப்போ தான் இது வந்து ஒர்க் பண்ணும். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்வரான்மெண்ட் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே இங்கே சிஸ்டம் வேரியபிளில் பாத்துங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். இதோ இங்கே இருக்க என்னோட பார்த்து இதை எடிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பைத்தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பார்த்த நீங்களும் அதை ஆட் பண்ணணும். இந்த வரைக்கும் பாருங்கள், பைத்தான் 27. அதாவது பார்த்தீங்கன்னா சிக்குள்ளே பைத்தான் 27ங்கிறது என்னோடய ஃபோல்டர். இதை காப்பி பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறங்க. இந்த இடத்துல தென் ஓகே பண்ணுறேங்க. இப்போ கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பைத்தான்னு கொடுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். என்வரான்மெண்ட் பார்த்தும் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுன்னா பிப்புன்னு ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்குன்னா தேவையான மாடியூல்ஸ்லாம் நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பிப்புக்கு நேராக getpip.py இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் அந்த ஃபைலு. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா மறுபடியும் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சிம்பிள் கீவேர்டு தான் பைத்தான். ஃபஸ்ட்டு இது இந்த ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணணும். அந்த டெஸ்க்டாப்பில் வச்சுக்கனால சிடி டெஸ்க்டாப்னு டைப் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பைத்தான் கெட் பிப், அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்கனால அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து py ஸ்பேஸ் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கொடுத்து என்ட்ரு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் என்ட்ரு அடிங்க. இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாடியூல்ஸ்லாம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஆஃப்டர் இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மை கம்ப்யூட்டர் போங்க. ஏன்னா நம்ம பிப்பையும் வந்து பாத் செட் பண்ணணும். பிப்புக்கும் என்ன அதே மை கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டி போங்க. அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங், என்வரான்மெண்ட் வேரியபிள், திரும்ப பார்த்து போகணும். ஆக்சுவலாக என்னென்னா சிக்குள்ளே பைத்தான்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி மேலே உள்ள அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி உங்களோட இதில் ஸ்பேஸ் பண்ணுறங்க பார்த்துக்குள்ளே. தென் ஓகே கொடுத்துக்கோங்க. எதுக்கு இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் இப்போ அந்த பிப்பும் இன்ஸ்டால் ஆகிருக்குது.
ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் pip ins இன்ஸ்டால் வேணுங்கிற மாடல் இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நெட் வழியாக டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்காக தான் இது எதுவும் பைத்தானுக்கு மட்டும்தான் உதவும், வேறு எதுக்கும் இல்லை. நம்மளுக்கு தேவையான மாடல்ஸ் இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 3 தான். ஃபஸ்ட் நம்மளுக்கு ஜாங்கோ தேவை, நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் 1.7.1. அதுக்கப்புறம் MySQL தேவை, அதுக்கப்புறம் ஹேஸ்டாக்குங்கிறது ஒரு விஷயம் தேவை. இதெல்லாம் இதுக்குன்னு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் pip install django equal to 1.7.1ங்கிறத டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேயே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் MySQL ஹேஸ்டாக் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. இதை 3த்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு. நன்றி.